அந்த கட்சியை எதிர்த்து நம்ம ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஷார்ட் டெம்பரா தன்னுடைய இதை காட்டிக்கிட்டாரு. அந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து அதுதான் அவருடைய சரிவுக்கு தொடக்கம். அந்த அம்மையாருக்கு எப்படி இவரோட கூட்டணி வச்சது தப்புன்னு நினைச்சாரோ அதே மாதிரி அவரும் சொன்னார். அதிமுக துடித்தது எங்களோட கூட்டணி வச்சுக்கிறதுக்காக, நாங்கள் போனோம், எனக்கு விரும்பி விரும்பி அழைச்சாங்க அப்படின்லாம் சொன்னார். தமிழகத்தில் 37 இடங்களில் அந்த அம்மா வென்றார்கள். அப்போ அந்த அம்மா வச்ச கோஷம் தான் மோடியா லேடியா. இந்த அம்மையாரே ஒருவேளை பிரதமராக வரலாம்ன்ற மாதிரி கூட ஒரு பேச்சு வந்து. ஆமாம், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்லாம் அவர் சொல்லி பல இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ணார். அவருக்கு அந்த மேடையையே அவர்கள் தான் அமைத்து தந்தார்கள். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தொடர்ந்து நாம் இந்த பதிவில் 1952 தேர்தல் வரலாறுகளை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களை நாம் விவரித்த கள நிலவரங்களை நமக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் ஐநா சபையின் முன்னாள் அலுவலர் திரு இரா கண்ணன் அவர்கள். அவரை நாம் சந்தித்து இந்த முறை 2011 தேர்தல் களம் எப்படி இருந்தது என்பதை கேட்டு பெறுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போது கடந்த முறை 2006 11 வரைக்கும் தேர்தல் நிலவரம் எப்படி இருந்தது, இடையில் 2009 நாடாளுமன்ற தேர்தல் சூழல்களை நீங்கள் எங்களுக்கு விவரிச்சிங்க. இந்த முறை கலைஞர் அவர்கள் ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தார். இலங்கை தமிழர் பிரச்சனையும் அதேமாதிரி 2G பிரச்சனை ரெண்டும் எதிரொலித்ததாக நீங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனை பெரிய அளவில் எதிரொலிக்கவில்லை என்றாலும் ஒரு காரணியாக அந்த காலகட்டத்தில் இருந்ததுன்னு சொன்னீங்க. மீண்டும் ஜெயலலிதா 2011 ஆட்சி அமைக்கிறார். அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? இல்லை, அவங்களால தனியாக ஆட்சி அமைக்க முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. இந்த 2 கழகங்களுமே உங்களுக்கு இருமுனை போட்டியில் அவங்க 2 பேரும் தனியாக நிற்கணும். நீங்கள் தனியாக நின்னா தான் நான் தனியாக நிற்க முடியும். அப்படி பார்த்துருந்தா ஒருவேளை அதிமுக வென்றிருக்கும். ஆனால் கூட்டணிகளோடு நிற்பது என்பது 67 தொடங்கிடுது. உங்களுக்கு காங்கிரஸ் மட்டும்தான் கூட்டணி என்பதை ஏறக்குறைய 71 வரைக்கும் அவர்கள் கூட்டணிக்கே 71 தேர்தலில் கூட்டணி அவர்களே வைத்துக் கொடுக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் ராஜாஜியோட கூட்டணி வச்சுக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் கூட்டணி அரசியலில் ஈடுபடலை. அவங்கள வீழ்த்துவதற்காக கூட்டணி கட்சிகள் ஒன்றாக எதிரணி வாக்குகள் எல்லாம் ஒன்றாக வந்துச்சுன்னா நம்ம காங்கிரஸை வீழ்த்திடலான்ற அந்த யுக்தியை முதல்லையே கண்டுபிடிச்சு சொன்னவர் அண்ணா. அதை 67 அவர் பண்ணுறார். அதே மாதிரி இப்போது 2011 ஒரு புதிய ஒரு சூழல் வந்திருக்கு. எப்படி நான் முன்னாடி சொன்ன அந்த காங்கிரஸ் யாரோட சேர்றாங்களோ அவர்களோடு சேர்ந்து தான் ஆட்சியை பிடிக்க முடியுன்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. 77, 80, 84, 89 அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. அதாவது விஜயகாந்த் வந்த பிறகு அந்த நிலை மாறி, விஜயகாந்த் வந்த பிறகு இந்த காங்கிரஸ் இருந்த இடத்திற்கு விஜயகாந்தினுடைய தேமுதிக போயிடுது. ஏன்னா காங்கிரஸ்க்கு அவ்வளவுதான் செல்வாக்கு. அவர் யாரோட இருக்காங்களோ அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்ற ஒரு நிலை வருகிறது. அப்போ 2 தரப்பிலும் இருந்தும் அவரை வேண்டி விரும்பி அழைக்கிறாங்க. அதிமுகவிலிருந்து அழைப்பு பெரிய அளவில் வெளியில் தெரியல நமக்கு. ஆனால் அவர்கள் அவரை விரும்புகிறார்கள். அது அப்படின்றது தெரியும். பின்னாடி அந்த அம்மையார் சொன்னாங்க, பல கட்சிக்காரர்கள் அவரோட கூட்டணி வச்சுக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் எனக்கு அதில் விருப்பமே இல்லை. ஏன்னா அவர்களுக்குள்ள ஒரு பெரிய உறவு இல்லை. அவர் ஒரு குடிகாரர்னு சொல்ல அந்த அம்மையார் தான் ஊற்றி கொடுத்தாங்கன்ட்டு இவர் சொன்ன இந்த மாதிரி அவர்களுக்குள் ஒரு ஏன்னா அவர் எம்ஜிஆர் ஒரு கருப்பு எம்ஜிஆராக அவர் வருகிறார். அது ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு நெருடலாக இருந்திருக்கலாம். எம்ஜிஆருடைய வாரிசு என்று அவங்களே தன்னுடைய இளைஞர்கள் அவர் பின்னால் போவதாக அவர்கள் ஒரு தனியாரை சந்திப்பில் சொன்னதாக கூட நாளிதழில் வந்துச்சு. ஆமாம், அதை தடுத்து நிறுத்துங்க, நீங்கள் அப்போ தான் ஒரு இளம்பெண் இளைஞர்கள் பாசாரைன்னு ஒன்று உருவாக்குறாங்க அதிமுக. இவ்வளவு அதனால் அவர்களுக்குள் ஒரு பெரிய ஒரு கிரட்ஜிங் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது உங்களை எனக்கு பிடிக்கலனாலும் கூட உங்கள் மீது ஒரு மரியாதையை தர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உங்களுடைய தகுதியும் உங்களுடைய ஆளுமையும் எனக்கு உருவாக்கிடுது அப்படின்னா அது வேற. அந்த மாதிரி கூட அவர்களுக்கு பெரிய அளவில் இல்லை. அவர்கள் வேண்டாம் அந்த உறவுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயகாந்த் தரப்புல இருந்து இந்த உறவை வச்சுக்கணும்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க. பண்டுட்டி ராமச்சந்திரன் அவருக்கு அடுத்து பெரிய இந்த கட்சியில் இருந்து அவருக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருந்தா அவர் நினைக்கிறாரு. வெளியில் சோ ராமசாமி நினைக்கிறாரு. வேறு சில பேரும் இவர்கள் 2 பேரும் சேரணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த 2011 தேர்தலில் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அந்த மின்வெட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் ஒரு பெரிய சிக்கலாக அவர்களுக்கு இருந்தது. ஊழலெல்லாம் ஒரு வகையில் அது 2 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. அது ஒரு பெரிய
கருத்தா மக்கள் நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு தோணல. முதுமை காரணமா கலைஞர் அவர்களுக்கு நடக்கிற அப் டு டேட் நிகழ்வுகள் அவரை ரீச் அவுட் ஆகலாம், அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அவர் இல்லையே 2016 தேர்தல்லையே அவர் வராரு. அப்படி அது இல்லை, அந்த காரணத்தினால இல்லை. மின்வெட்டு அவர்கள் 5 ஆண்டுகள் அந்த ஆட்சி வந்து ஒரு பெரிய நல்லாட்சியாக இல்லைன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் தான் கிங் மேக்கர். அந்த இடத்துக்கு அவர் வந்துடுறார். 10% வாக்குகள் வச்சிருக்கிறத அவர் காட்டிடுறார். தனியாகவே நின்று 2 பெரிய தேர்தல்கள் நின்று அவர் காட்டிடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் யாரோட சேர்றாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்றது மாதிரி நல்லா தெரியுது. பல முறை வேண்டி விரும்பி கலைஞர் அவரை அழைக்கிறார். பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்லாம் சொல்கிறார். கடைசி வரைக்கும் இவர் அமைதியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திரைமறைவு பின்னாடி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. ஒரு நாள் அதிகாலையில் வந்து இவர் போய் பார்க்குறார். 1/2 மணி நேரம் அவர்கள் மட்டும் சந்திக்கிறாங்க. கூட சுதீஷ், அதுக்கப்புறம் பண்ருட்டி ராமச்சந்திரன் இவர்களெல்லாம் போய் பார்க்குறாங்க. வெளியில் வந்துட்டு செய்தியாளர்களை பார்க்காதே அவர் போயிடுறார் விஜயகாந்த். அதில் தான் 41 இடங்கள் அப்படின்னு முடிவாகுது. கடைசி நேரத்தில் தான் கடைசி ஒரு 12 இடங்களோ 13 இடங்களோ அதிமுக தேர்ந்தெடுத்து கொடுக்குற இடங்களை தான் இவர்கள் வாங்கிக்கிற ஒரு நிலை இருக்குது. அந்த தேர்தலில் இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் ஒரு கூட்டணி இது வந்தாலும் கூட அவர்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய ஒரு பரஸ்பர ஒரு தொகுதி பங்கீடு அளவில் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆமாம், அது வந்து கட்டாயத்தின் பேரில் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏன்னா கலைஞரோட போயிருந்தா கலைஞர் முதல்வர் ஆயிருப்பார். இந்த அம்மையாரோடு வந்ததுனால இந்த அம்மையார் முதல்வர் ஆகிறார்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே மேடையில் பிரச்சாரத்திற்கு வரவில்லை. பல இடங்களில் அவங்களுக்கு சின்னம் அறிவிக்கப்படவில்லை. விஜயகாந்த் அவர்கள் இரட்டலைக்கு வாக்கு கேட்டார். ஜெயலலிதா அவர்கள் முரசுக்கு வாக்கு கேட்கவே இல்லை. அதுதான். அதனால் இவ்வளவு முரண்பாடுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை இவர்கள் அடைகிறார்கள். 150 இடங்களில் அதிமுக வெல்கிறது. 23 இடங்களில் தான் திமுக வெல்கிறார்கள். 29 இடங்கள் 41 இடங்களில் விஜயகாந்த் வென்று எதிர்க்கட்சி தலைவராக உயர்கிறார். அதற்கு பிறகு அவர்களுக்குள் அது வரைக்கும் நன்றாக இருந்த உறவு அதுக்கு பிறகு வந்து கெடத் தொடங்குது. ஏன்னா அவர் சட்டமன்றத்தில் தன்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த பொறுப்பை வந்து அவருக்கு எப்படி அதை அணுகிறதுன்றது சரியாக தெரியல. அது ஒரு தர்ம சங்கடமான சூழல். கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது. அந்த கட்சியை எதிர்த்து நம்ம ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஷார்ட் டெம்பராக தன்னுடைய இதை காட்டிக்கிட்டாரு. அந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து அதுதான் அவருடைய சரிவுக்கு தொடக்கம். இன்னும் சொல்ல போனால் தகுதியற்றவர்களை நான் ஒரு பெரிய இடத்திற்கு கொண்டு வந்துட்டேன்ட்டு அந்த அம்மையார் சட்டமன்றத்தில் சொன்னதாகட்டும், என கட்சிக்காரர்கள் எல்லாம் நான் ரொம்ப தயங்கினேன் இவங்களோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு. ஆனால் கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் என்னை வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டதுனால நான் அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டேன். தவறு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது, வெட்கப்படுகிறேன் அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டது. சங்கரன் கோயில் இடைத்தேர்தலில் அவங்க நீங்கள் தனியாக நிற்பீங்களான்னு கேட்குறாங்க. அவர் திருப்பி சொல்கிறாரு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும். அப்புறம் இதுக்கு முன்னால் நடந்த பெண்ணாகர இடைத்தேர்தலில் நீங்கள் நிற்கவே இல்லை, நான் தான் நின்னேன். இதில் அவர்கள் ஈகோ டச் ஆகி ஜெயலலிதா அவர்கள் ரிவெஞ்ச் எடுக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்லை, அதாவது நான் அதனால தான் முதல்லே சொன்னேன், அவர்கள் 2 பேருக்கும் ஒருவர் மீது ஒருவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லெண்ணமோ அபிப்பிராயமோ இருந்ததாக எனக்கு பெருசாக தெரியலை. கட்டாயத்தின் பேரில் 2 பேரும் ஒன்றாக வருகிறார்கள். இவர் என்ன கணக்கு வச்சு இந்த அம்மையாரை தேர்ந்தெடுத்தார்ன்றது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த அவர் எடுத்த முடிவு அவருக்கு பெரிய பலனை தேர்தலில் தருது. அந்த அம்மையாரை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிடுறார். அந்த இடத்துக்கு அந்த அம்மையார் போன பிறகு அந்த அம்மையார் எப்போவுமே வந்து ஒரு எதேச்சிகாரமாக அவர் வந்து ஒரு தாண்மையோட ஒரு ஈகோவிஸ்டாக நடந்துக்கிறவர் தான். அவங்களோட எப்படி பழகணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அதுக்கு ஒரு தனி புத்தகமே நம்ம எழுதணும். எனக்கு தெரியல எப்படி பழகணுன்ட்டு. அவரோட அமைச்சர்களாக இருந்தவர்கள் அவர்களெல்லாம் ரொம்ப ஒரு புரியாத புதிர் தான் அந்த அம்மையாரோட பழகுவது என்பது. அதனால் இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக செயல்படும் பொழுது அதெல்லாம் இன்னும் இருக்குது, நம்ம பார்க்கலாம், யூடியூப்பில் இருக்குது. அவர் நாக்கு மடித்து பேசுகிறது, அதுக்கு பிறகு அந்த அம்மையார் அவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறது. அதுக்கப்புறம் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவாங்க, இனிமேல் உங்களுக்கு இறங்கு முகம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நடந்து போச்சு. அதாவது அறம்பாடுதல்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஏறக்குறைய அறம்பாடிட்டாங்களோ அந்த அம்மையார் அப்படின்னு நான் நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதற்கு பிறகு அவருக்கு உடல்நிலை கெட்டு போகுது. அவருடைய நடத்தையில் வந்து ஒரு பெரிய வேகமும் ஒரு அவசரமும், அதற்கு பிறகு அவர் இப்படியே நடந்து. பத்திரிகையாளர்கள் வந்து திரு விஜயகாந்த் அவர்களை அவருடைய வந்து ஒரு உணர்ச்சி தூண்டும் வகையிலேயே கட்டமைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாமா?
இல்லை அவர் பத்திரிகையாளர்கள் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் தான் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அதனால் அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு வந்து அவர் பக்குவம் இழந்து அவர் நடந்து கொண்டதெல்லாம், அவருடைய கட்சிக்காரர்களே அவர் அடித்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் அவருக்கு நிறையா அவருடைய பிம்பம் செதஞ்சு போச்சு. அவர் அருண் பாண்டியன் உட்பட, மைக்கேல் ராயப்பன் உட்பட பல பேருமே வந்து மாஃபா பாண்டியராஜன் உட்பட அவர் அப்போது இருக்கும் பொழுதே அப்படியே ஜெயலலிதா நோக்கி நகர்கிறார்கள். அப்போ சொந்த கட்சியையும் அவர் வந்து ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்ச தகவல், அந்த 7 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த அம்மையார் அவங்களுக்குள்ள உறவு ரொம்ப கெட்டு போய் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இல்லாத பண்ணணுன்றதுக்காக இவர்களை அந்த அம்மையார் எடுத்துக்கிறாங்க. ஒரே ஒருத்தருக்கு தான் மீண்டும் 2016 நிற்பதற்கு இடம் தராங்க. அவர் மாஃபை பாண்டியராஜன். விஜயகாந்த் அந்த இடத்துக்கு போன பிறகு அவருக்கு வந்து ஒரு பெரிய, அவருக்கு ஒரு தன் மீது ஒரு முழுமையான தன் மீது ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஆளாக விஜயகாந்த் செயல்படவில்லை என்று உள்ள அவர் தெரிந்தவர்கள் அந்த அப்படி எடுத்துக்கலாம். அதீத நம்பிக்கையோடு செயல்பட்டார். இல்லை, அவர் வந்து எரிஞ்சு விழுந்ததும் ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர், அவங்க இந்த 29 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கும்பொழுது கொஞ்சம் தாமதமாக போனதுக்கு வெளிப்போக சொல்லிட்டு ரொம்ப இந்த மாதிரிலாம். அதனால் எம்ஜிஆர் அந்த இடத்துல இருந்திருக்காரு, பல பேர் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் அவர்களுக்கும் வந்திருக்கும். அவர்கள் எப்படி அதை அணுகுனாங்க அப்படின்றது அந்த துறையிலே இருந்த இவர் ஒரு நல்ல மனசு உள்ளவர், நிறைய உதவிகள்லாம் பண்ணுவார், பெரிய மனசு உள்ளவர் அப்படின்லாம் பார்க்குறோம். ஆனால் அவரால் அவருடைய சினத்தை கட்டுப்படுத்த முடியல. அவருக்கு இருந்த ஒரு தன்னை பற்றி அவருக்கு ஒரு முழுமையான நம்பிக்கையை அவர் போதுமான அளவு பெறவில்லைன்னு எனக்கு தோணுது. இதற்கடுத்து வந்து 2014 பாராளுமன்ற தேர்தலில் வந்து மோடி அவர்கள் அப்போது பிரதமர் மந்திரியாக அவர் வரார். அப்போ வந்து ஒரு கூட்டணி அமைகிறது. அந்த கூட்டணியில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கீ ரோல் அவராக இருக்கிறார். அந்த பாராளுமன்ற தேர்தல் சூழல் எப்படி? ஸோ 2014 இப்போ இவங்களுக்கு உறவு கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன். அதனால் அவருக்கு வந்து இந்த பக்கம் அதிமுகவோட அவர் இணைஞ்சு செயல்பட முடியாதுன்ற ஒரு நிலை வந்துடுது. அவர் திமுகவை முன்னாடி வேண்டான்ட்டார். அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு சிந்தனை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தான் ஒரு பெரிய சக்தி இவங்களோட கூட்டணி வச்சது, அந்த அம்மையாருக்கு எப்படி இவரோட கூட்டணி வச்சது தப்புன்ட்டு நினச்சாரோ அதே மாதிரி அவரும் சொன்னார். அதிமுக துடித்தது எங்களோட கூட்டணி வச்சுக்கிறதுக்காக, நாங்கள் போனோம், எனக்கு விரும்பி அழைச்சாங்க அப்படின்லாம் சொன்னார். அதனால் 2014 அவரை முன்னிலைப்படுத்தி அவரை வந்து ஒரு 3வது சக்தியாக அவரை வெளிக்காட்டுவதற்கு, ப்ரொஜெக்ட் செய்வதற்கு முயற்சிகள் நடக்கின்றன. அப்போ 2000 அதிமுக திமுக அல்லாத ஒரு மூன்றாவது திரு தமிழறி மணியன் அவர்கள் அவர் வந்து ஒரு கட்டமைப்பதில் அவர் முதன்மையாக அப்போ வந்து இங்கே தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராக பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார். அவர் இவருடைய உதவியை கேட்டு இவர் வந்து போய் எல்லாரையும் பார்த்து பேசி, வைகோ, அதுக்கப்புறம் விஜயகாந்த், ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் இவர்களையும் அது ஒரு பெரிய கூட்டணி தான். ஏன்னா இந்த கட்சிகள், விஜயகாந்த் ஒரு பெரிய சக்தி, அப்போது பாமக அதுக்குன்று ஒரு ஓட்டர் பேஸ் இருக்குது, ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மதிமுக, அவர் வந்து ஒரு நல்ல பிரச்சாரகர். அதனால் எல்லாரையும் சேர்த்து பாஜகவினுடைய தலைமையின் கீழ் அவர் கொண்டு வராரு. ஆனால் இங்கே வந்து அந்த கூட்டணியினுடைய முகம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயகாந்த் தான். விஜயகாந்துக்கு ஒரு ஆளும் கட்சியோட அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய அவர்கள் 2014 ஆட்சிக்கு வராங்க இல்லையா, வரப்போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவும் தெரியுது, அதுக்கான அறிகுறியெல்லாம் தெரியுது. அதனால் அவர்களோட சேருவது நல்லா இருக்குன்ற மாதிரி நினச்சி அவர் நிற்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்குகள் அந்த கூட்டணி பெறுகிறது. 2 இடங்களில் அவர்கள் வெல்லவே செய்கிறார்கள். ஒன்று பாமக அன்புமணி வெல்கிறார், இன்னொன்று பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக வெல்கிறார். ஆனால் மந்திரி ஆகிறார். ஆமாம், ஆனால் இவர்கள் எந்த பெரிய வெற்றியையும் அடையவில்லை. இருந்தாலும் தொடர்ந்து அந்த கூட்டணி அப்படியே இருந்திருக்குமானால் அது வந்து ஒருவேளை நல்லா வந்திருக்கலாம் அப்படின்னு தான் என்னால் இப்போ நினைக்க முடியுது. ஆனால் அது ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி கவுண்டர் ஃபேக்சுவல். அப்படி நடந்திருந்தால் இப்படி ஆயிருக்கும், இப்படி நடந்திருந்தால் அப்படி ஆயிருக்கும்னு நம்ம பேசுகிறமே ஒழிய நமக்கு உண்மையில் தெரியாது என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அது இட்ஸ் அ கவுண்டர் ஃபேக்சுவல். அது தொடர்ந்து அந்த கூட்டணி பெரிதாக வலம் பெறவில்லை. அதுக்கப்புறம் வேறு ஒரு 2016 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு 3வது சக்தி வந்துச்சு. அதை அது இடதுசாரி சக்திகளாக அது உருவானதை நம்ம பார்க்க போகிறோம் 2016. பட் அதற்கு முன்னாடி 2014 நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஜெயலலிதாவுக்கான தேர்தல். அந்த தேர்தலில் அப்போ ஒரு தொங்கு நாடாளுமன்றம் வரும், தனக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலம் அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி அம்மையார் நினைக்கிறாங்க. அப்படி நடக்கலை.
பாஜக அறுதி பெரும்பான்மையை பெற்றுவிடுகிறது. ஆனால் அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக வருவார்கள் என்ற ஆருடம், ஊடகங்கள் எல்லாம் அரசியல் நோக்கர்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அதனால தான் இவர் சேர்றார், விஜயகாந்த் அவங்களோட இருக்கார். இந்த அம்மையாரோட இருக்க முடியாதுன்னு ஆயிடுது. இந்த அம்மையார் துணிந்து இப்போ 3 அணிகள் இருக்கும் பொழுது, மும்முனை போட்டி இருக்கும் பொழுது, 2 பெரிய கட்சிகளில் ஒரு கட்சியாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எல்லா இடத்துலையும் தனியாக நிற்கலாம். அந்த தேர்தலில் 4 முனை போட்டி. காங்கிரஸ் திமுகவோட இல்லை, உங்களுக்கு நினைவு இருக்கா? அவர்கள் தனியாக நிற்கிறாங்க. இப்போ இன்னொரு அணி இருக்குது, அந்த அணிக்கு விஜயகாந்த் தலைமை தாங்குறார். இதே மாதிரி தான் பின்னாடி 2016 வரப்போகுது. அதனால தான் அந்த அம்மா தனியாக நிற்கிறாங்க. இங்கே வந்துடுவோம். 2014 காங்கிரஸ் தனியாக நிற்குது, திமுக தனியாக நிற்குது, அதிமுக தனியாக நிற்குது, பிஜேபி விஜயகாந்தோட நம்ம மதிமுகவோட பாமகவோட அவங்க தனியாக நிற்கிறாங்க. இப்போ 4 முனை போட்டி. இதில் எந்த கட்சி தனிப்பெரும் கட்சியாக, எந்த கட்சி தனிப்பெரும் செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறதோ அது கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணும். அதுதான் நடந்துச்சு. இந்த 37 இடங்களில் 39 இடங்களில் தமிழகத்தில் 37 இடங்களில் அந்த அம்மா வென்றார்கள். அப்போ அந்த அம்மா வச்ச கோஷம்தான் மோடியா லேடியா, இந்த லேடியா அப்படின்றது. ஆனால் அவ்வளவு பெரிய, அதுதான் மிகப்பெரிய சாதனை தமிழக அரசியல் வரலாற்றிலேயே, நாடாளுமன்ற வரலாற்றில் அந்த அம்மையார் சாதித்தது மாதிரி வேறு யாரும் சாதிக்கவில்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சூழல்லாம் அமைஞ்சது. ஆனால் அது பயனற்று போயிடுச்சு. ஏன்னா அவர்கள் அறுதி பெரும்பான்மையோடு அங்கே வந்துட்டாங்க. இவர்களுக்கு ஒரு கூட்டணி அரசுக்கு வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு தேவையில்லை. அதனால் அதிமுக 98 எப்படி ஒரு பெரிய ஒரு பங்கு ஆற்றுச்சோ அந்த அதே பாத்திரம் அதுக்கு வரும்னு நினைச்சது நடக்கலை. இந்த அம்மையாரே ஒருவேளை பிரதமராக வரலாம்ன்ற மாதிரி கூட ஒரு பேச்சு வந்து. ஆமாம், அதெல்லாம் இருந்துச்சு. அதனால் 2014 அப்படி நடந்துச்சு. ஆனால் அது சில 2016க்கு சில சூத்திரங்களை முதல்லையே அமைச்சது. அப்போ இந்த மாதிரி ஒரு 4 முனை போட்டி இருக்கும் பொழுது விஜயகாந்த் தனியாக இருக்கிற வரைக்கும் திமுகவை வெல்ல முடியும் தைரியமாக அப்படின்ற ஒரு எண்ணத்தை அம்மையாருக்கு அந்த தேர்தல் கொடுத்தது. அதனால தான் 2016 தேர்தலில் அவர்கள் விஜயகாந்த் திமுகவோடு கூட்டணிக்கு போவதில்லை என்று தெரிந்தவுடன் 227 இடங்களில் அதிமுகவினரையும் மீதி 7 இடங்களில் அதிமுக சின்னத்தில் தனியாக சமத்துவ மக்கள் கட்சி அவர்களெல்லாம் நிற்க வைக்கிறாங்க. அதனால் 2014 அந்த துணிவை, அந்த துணிச்சலான ஒரு முடிவை ஜெயலலிதா எடுப்பதற்கு துணை நின்ற ஒரு தேர்தல். சரி, இந்த 2014 தேர்தலில் இன்னொரு பர்சனாலிட்டி எமர்ஜ் ஆகிறார். அது திரு சீமான். அப்போ ஒரு பரப்புரை நாயகனாக அவர் அறியப்படுகிறார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். அவருடைய முதன்மையான பிரச்சாரம் பிஜேபி காங்கிரஸுக்கு எதிராக இருந்தது. இந்த அவருடைய பிரச்சாரம், அவருடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் 2009 முதல்ல வெளியே வராரு. அந்த 4வது ஈழப்போர், இறுதி ஈழப்போரினுடைய அதற்கு காரணமான அப்போது இறந்து போன அப்பாவி தமிழர்களுக்கு எல்லாம் காரணம் அப்போது இருந்த காங்கிரஸ் அரசு, இங்கே இருந்த திமுக அரசு அதற்கு துணை போனது அப்படின்ற மாதிரிலாம் அவர் நினச்சி காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை 2009 பண்ணார். இப்போ 2014 தேர்தலில் அவர் காங்கிரஸுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். அதே மாதிரி பாஜக தலைமையில் இருக்கிற அந்த அணிக்கும் எதிராகவும் அவர் பிரச்சாரம் செய்கிறார். வெறுமனே அவருக்குன்ட்டு ஒரு பெரிய ஒரு தொகுதி உண்டு. அதாவது ஆதரவாளர்கள், அவருடைய பேச்சை கேட்டு அதை ரசிப்பவர்கள், அதில் இருக்கக்கூடிய கருத்தை புரிந்து கொள்பவர்கள். இந்த நேரத்தில் இவ்வளவு நாள் இந்த ஈழப் போராளிகள் இவர்களுக்கெல்லாம் பெரிய எதிரியாக ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு மாறியிருந்த ஜெயலலிதா முதன்முறையாக என்ன சொல்கிறார், அந்த 2009 இறுதி போருக்கு பிறகு பல அப்பாவி தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்தார்கள். புலம்பெயர முடியாதவர்கள் மிக துன்பத்தில் ஒரு பெரிய பெரும்பான்மை சிங்களவாத அரசுக்கு கீழே அவர்கள் வந்துட்ட மாதிரி, அவர்களுடைய எதிர்காலம் சூனியமாயிட்ட மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. அதையெல்லாம் முன்னிறுத்தி நான் விரும்புகிறபடி என் பேச்சை கேட்கிற ஒரு அரசு மத்தியில் வருமானால், ஏன்னா அது நாடாளுமன்ற தேர்தல், நான் ஈழம் அமைக்க பாடுபடுவேன் அப்படின்ட்டு அந்த அம்மையார் சொல்கிறாங்க. அது சீமானை ஈர்க்குது அவர்கள் பக்கம். அதனால் அவர்களுக்கு சாதகமாக அவர் நீங்கள் சொன்ன மாதிரி இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்லாம் அவர் சொல்லி பல இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ணார். அவருக்கு அந்த மேடையையே அவர்கள் தான் அமைத்து தந்தார்கள். அதெல்லாமே ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சது. ஆனால் முக்கியமான காரணம் என்னென்னா, 4 முனை போட்டின்னு வந்துட்டால் எந்த கட்சி தனியாக இருக்கிறதோ
எந்த கட்சி மிகுந்த செல்வாக்கோடு இருக்கிறதோ, இந்த 2 கழகங்களும் மாறி மாறி அப்படி இருக்காங்க. அதில் இந்த 2 கழகங்கள்லேயும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் சற்றே பெரிய கட்சின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக தான், அதில் சந்தேகம் இல்லை. அதனால் அவர்கள் அப்படி ஒரு பெரிய வெற்றியை அடைந்தார்கள் அந்த 2 இடங்களில். தவிர கன்னியாகுமரியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கழகங்களுடைய கோட்டை கிடையாது. கலைஞர் பேசும்பொழுதெல்லாம் சொல்லுவார், நெல்லை எனது எல்லை, குமரி எனக்கு தொல்லை அப்படின்னு சொல்லுவார். அதனால் அங்கே அதிமுக வெல்லும், அங்கே ஏன் வெல்லலை அப்படின்றது ரொம்ப எளிது அதுக்கு பதில் சொல்கிறது. அங்கே பொதுவாக காமராஜர் வென்ற தொகுதி அது. அப்போ இருந்தே தேசிய கட்சிகளுக்கு அங்கே ஒரு பெரிய இடம் இருந்துச்சு. அந்த பார்டர் எல்லாத்துலேயுமே அங்கே தேசிய கட்சிகள் இன்ஃப்ளூயன்ஸ். அது இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தருமபுரியில் அன்புமணி வென்றது நமக்கு நன்றாக தெரியும். அது அவர்களுடைய கோட்டைன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், பாமகவனுடைய கோட்டை. எல்லா வாக்குகளும் சேர்ந்து வரும்பொழுது உங்களுக்கு அவர்கள் வெல்வது சுலபமாயிடும். அப்போது அங்கே எனக்கு சொன்ன ஒரு செய்தி என்னென்னா, அல்லது நான் படித்ததான் ஞாபகம்னு நினைக்கிறேன், இப்போ இருக்கிற அந்த பகுதியைச் சேர்ந்த அதிமுகவனுடைய பிரமுகர் ஒருவர் அங்கே தோற்றுறதுக்கு அம்மா கேட்குறாங்க, என்ன தோற்று இல்லைங்கம்மா அவங்க வன்னியரை போட்டுட்டாங்க அப்படின்ட்டு அவர் பதில் சொன்னதான். அப்போ நீங்கள் வன்னியர் இல்லையான்ட்டு அம்மையார் கேட்டதாகவும் செய்திகள்லாம் வந்துச்சு. அடுத்து 2016க்கான ஒரு களத்தை அமைத்து தருகிறது. இது குறித்து நம்ம அடுத்த பதிவில் நிச்சயமாக விவாதிப்போம். உங்களுடைய இந்த வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி. நேரிலே 2011 2016 இடையில் 2014 ஒரு பாராளுமன்ற தேர்தல். இந்த காலகட்டத்தில் அரசியல் பிரமுகர்கள் அவர்களுடைய ஆளுமைகள் அந்த காலகட்ட தேர்தல் முறைகள் எப்படி இருந்தது என்பது குறித்து நமக்கு முனைவர் திரு இரா கண்ணன் அவர்கள் விவரித்து சொல்லியிருக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டது போல் 1952 தேர்தல் களம் இது ஒரு அரசியல் பயிலும் ஒரு மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு தேர்தல் எப்படி இருந்தது என்பதற்கான ஒரு காட்சி பெட்டகமாக நாம் இதை வைத்து வருகிறோம். உங்களுடைய பின்னூட்டங்களை தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். அதற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். தொடர்ந்து இந்த அனைத்து தேர்தல் வரலாறு காணொளிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.